ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பணிவு வேண்டும் கதை பார்க்கலாம். அசோகர் மன்னரை பற்றி எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அவர் கடைசியாக செஞ்ச போர் கலிங்க போர். அதில் வீரர்களோட வேதனையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் போரே செய்யலை, மக்களுக்கு நலத்திட்டங்கள் தான் செஞ்சார். ஒரு டைம் அமைச்சரோட அவர் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு புத்த திரையை பார்த்தோன்னே அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரா. இது அந்த அமைச்சருக்கு பிடிக்கலையா. நீங்கள் எவ்வளோ பெரிய அரசர், உங்கள் தலை போய் அவர் காலில் விழுறதான்னு சொல்லிட்டு ரொம்ப தரக்குறைவாக பேசினாரா. உடனே அவர் ஒரு புலித்தலை, ஒரு ஆட்டுத்தலை, மனிதத்தலை, 3 தலை கொண்டு வா, இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் வித்துட்டு சொன்னாராம். இவரும் கொண்டு போய் வித்தாராங்க. புலித்தலையும் ஆட்டுத்தலையும் ஓடிச்சாங்க. ஆனால் மனிதத்தலை யாருமே பார்க்கலையாங்க, தொட்டு கூட பார்க்கலையாங்க. அருவருப்பா சொல்லிட்டு எல்லாம் பயந்து ஓடிட்டாங்களாங்க. உடனே அரசர் சொன்னாராம், பாத்தியா, உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனோட தலைக்கு மதிப்பு. அப்படிப்பட்ட மதிப்பு இருக்கும்போதே பெரியவர்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்களோட புனிதத்தை நம்ம பெற்றுக்கணும். இதுக்கு பேர் தான் பணிவு. இது எல்லாரும் அவசியம் பணிவாக இருக்கணும்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அமைச்சர் தான் தப்பை புரிஞ்சுக்கிட்டாராம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க. பை.